நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமா இவங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. நன்றி இயேசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மீண்டுமாய் கூட தகப்பனே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை தியானிக்க தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. கற்றுத்தாரதை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு அருள் செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 28வது வசனம். 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? வனாந்தரத்தில் உள்ள கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? ஒருவேளை இந்த நாட்களில் தாவீதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். தாவீதோட வாழ்க்கையில் தாவீதோட பொறுப்பு என்னவா இருந்தது அப்படின்னு சொன்னால், கொஞ்ச ஆடுகளை மேய்க்கிற பொறுப்பு. அந்த கொஞ்ச ஆடுகளை மேய்க்கிற பொறுப்பில் இருந்த தாவீதை தான் ஆண்டவர் பின்னாட்களில் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் மேய்க்கிற மேய்ப்பனா, தலைவனா, அரசனா உயர்த்தினார். இது நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கிறோம். அப்போது கொஞ்சம் ஆடுகளை இந்த இடத்துல பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் தெரியும், கோலியாத்தோட யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. சவுலோட படைகளுக்கும் பெலிஸ்தரோட படைகளுக்கும் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. கோலியாத்தோட வார்த்தைகளை கேட்டு எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க, மொத்த இஸ்ரவேலரும். அந்த நேரம் இஸ்ரவேல் அந்த சேனைகள் இருக்கிற இடத்துக்கு தற்செயலாக தாவீது போகக்கூடிய சூழ்நிலைகள் வருது. அந்த போன இடத்துல தான் அவன் அந்த யுத்தத்தை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கும்போது தாவீதோட சகோதரன் சொல்கிறாரு, நீ இங்கே எதுக்கு வந்த வேலையை முடிச்சேன்னா வீட்டை பார்த்து போக வேண்டியதானே, ஏன் இங்கே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, ஒவ்வொருத்தட்டையாக பேசிகிட்டு இருக்க, கொஞ்ச ஆடுகளை யார் வசம் விட்டு வந்தாய்? ஸோ தாவீத நிறைய ஆடுகள் கூட இல்லை, கொஞ்சம் ஆடுகள் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கிறதுல அவை உண்மையுள்ளவனாக இருந்தான் அப்படிங்கிறத இந்த அதிகாரத்தில் பல பகுதிகளில் நாம் பார்க்கோம். ஈசாய் தாவீதை அழைத்து, உன்னுடைய சகோதரர்கள் யுத்த களத்தில் இருக்காங்க, போய் அவங்களோட நலத்தை விசாரிச்சுட்டு அவங்களுக்கு தேவையான தின்பண்டங்களை, உணவுப் பொருட்களை நீ கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பும் போது, இந்த தாவீது நிறைய நேரங்களில் புறக்கணிக்கப்பட்டவன், நமக்கு தெரியும். பெற்றோரால் நேசிக்கப்படாதவன், சகோதரர்களால் அற்பமாக எண்ணப்பட்டவன், சமுதாயத்தில் கூட அங்கீகரிக்கப்படாதவனாக தான் என்ன செஞ்சுருக்காரு, இருந்திருக்கிறாரு. அது அவருடைய சங்கீதம் 69 பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு தெரியும். நான் மதுபானம் பண்ணவர்களின் பாடலானே, வாசலில் இருக்கவங்க என்னை பார்க்கும்போது தலையை துளுக்குறாங்க, என் சகோதரர்களுக்கு நான் வேற்று மனசனானே, என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாங்கலாம் அவர் நிறைய நேரம் சங்கீதங்களில் பாடுறாரு. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்குன்னு அவருடைய சாப்பாட்டுக்காக கொடுக்கப்பட்ட பொறுப்பாக இருக்கலாம் கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கிற ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பில் அவர் எவ்வளோ தூரம் உண்மையாக இருந்தார்னு சொன்னால், இந்த ஈசாய் கூப்பிட்டு வேறொரு வேலையை ஒப்புவிக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க.
1 சாமுவேல் 17 அதிகாரம் 20வது வசனத்தில் தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். இங்கே தாவீது கிட்ட ஈசாய் சொல்கிறது, உன் சகோதரரை நாளைக்கு காலையில் போய் நீ உன் சகோதரரை பார்த்துட்டு வரணும், இந்தந்த பண்டங்களை எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன காரியங்களை செய்யணுங்க ஒரு சில ஆலோசனைகளை சொல்கிறாரு. அதில் ஆடுகளை பற்றி அவர் எதுவுமே பேசலை. ஆனால் தாவீது தன்னுடைய ஆடுகளை குறித்து கரிசனை உள்ளவனாக இருந்தான். கொஞ்சம் ஆடாக இருக்கலாம், அந்த கொஞ்சம் ஆடை காவலாளி வசமாய் ஒப்புவித்து விட்டு பாருங்க, காலையில் எழுந்தான், ஆடுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துட்டு காவலாளி வசமாய் கொண்டு ஒப்படைத்து விட்டு தான் ஈசாய் தனக்கு சொன்ன காரியத்தை செய்யறதுக்கும் வேகமாக போகிறான். ஸோ அந்த கொஞ்சம் ஆடுகளை குறித்து அவனுக்கு கரிசனை இல்லாமல் இல்லை. ஒருவேளை அப்பா சொல்லிட்டாரு, அவர் ஆடுகளை பார்த்துக்கிடுவார், எனக்கு தந்த வேலையை தான் நான் செய்வேன், அந்த ஆடுகளை பற்றி இனி எனக்கு கவலை இல்லை, வேறு பொறுப்பு வந்துட்டு இந்த பொறுப்பை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி ஆடுகளை குறித்து கரிசனை இல்லாத நான் இல்லை, ஏனோதானோன்னு வேலை செய்கிறவனா இல்லை. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு பொறுப்பை கொடுத்தோம்னா இன்னொரு பொறுப்பை அசட்டியாக செய்கிறவங்க இருக்காங்க, ரெகுலராக செய்யக்கூடிய பொறுப்பை பற்றி கவலைப்படாதவங்க இருக்காங்க. ஆனால் தன்னுடைய ரெகுலர் பொறுப்பை உண்மையும் உத்தமமாக அவன் செய்து கொண்டே கூடுதல் பொறுப்பையை நிறைவேற்றுகிற மகனாக காணப்பட்டான். கூடுதல் பொறுப்பு கொடுத்தோம்னா அது என் வேலை இல்லை, இதுதான் என் வேலை, நீங்கள் இதை பார்க்க சொன்னதுனால நான் அதை பார்த்துட்டேன். இன்றைக்கி பெற்றோர்கிட்ட மற்றவங்க கிட்ட வேலை செய்கிற பணி செய்கிற இடங்களில் ஊழியங்களில் இப்படிப்பட்ட சாக்கு போக்குகளை சொல்லுகிற நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். ஆனால் யார் ஒருத்தர் தனக்கு கொடுத்த கொஞ்சம் பொறுப்பில் உண்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கூடுதலுக்கு பொறுப்பை ஆண்டவர் கொடுக்க முடியும். இது தாவீது தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சம் ஆடுகளில் காலையிலே எழுந்து அதை கரிசனையாக அதுக்கு செய்ய வேண்டிய பராமரிப்பெல்லாம் செய்துட்டு யார் வசத்தில் ஒப்படைக்கணுமோ ஒப்படைச்சிட்டு தன் தகப்பனார் சொன்ன வேலையை நிறைவேற்ற போனான். அது மாத்திரம் இல்லை, பார்த்தோன்னு சொன்னால் இதே பகுதியில் சவுலோட கோலியாத்தை போய் ஜெயிக்க நான் போகிறேன்னு சொல்லி தாவீது சொன்னப்போ தாவீதை கொண்டு சவுல்கிட்ட நிப்பாட்டுறாங்க. சவுல் கேட்குறாரு, அப்பா நீ சின்ன பையனாக இருக்க, உன்னை பார்க்கவே நீ என்ன செய்கிற பாவம் போல இருக்க, ஏன்னா அவன் ரொம்ப சிறு பையனா சரீர வளர்ச்சி இல்லாத பையனா இருந்தான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்போது ஒருவேளை வயதுக்கேற்ற வளர்ச்சி கூட அந்த வாலிபத்தின் மிடுக்கு கூட அவர்கிட்ட என்ன செஞ்சிருக்காது, காணப்பட்டிருக்காதா இருக்கும். அவர் அழகானவராக இருந்தார், சௌந்தரியமானவராக இருந்தார், ஆனால் கம்பீரம் அவர்கிட்ட காணப்பட்டதா வேதவசனம் சொல்லலை. அப்போது அவரை பார்த்தோன்னே சவுல் சொல்கிறாரு, சவுலை குறித்து சொல்லுது, இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் தோளுக்கு கீழாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு சரீர தோற்றத்தில் அவன் மிடுக்கானவனா காணப்பட்டான். ஆனால் தாவீதுகிட்ட அந்த மிடுக்கு காணப்படலை. அதனால தான் சவுலும் சொல்கிறாரு, உன்னால் முடியாதுப்பான்னு சொல்லும்போது சவுல்கிட்ட தாவீது சொல்கிறாரு 34வது வசனத்தில், தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். பாருங்க, ஆட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு சிங்கம் வந்துச்சு, திரும்ப ஒரு கரடி வந்துச்சு, அது எல்லா ஆட்டையும் கூட பிடிக்கல, ஒரு ஆட்டை பிடிச்சிக்கிட்டு இவங்கிட்ட இருந்தது கொஞ்சம் ஆடு, ஒரு 10 ஆடோ 20 ஆடோ நம்ம அறியோம். ஆனால் அந்த கொஞ்சம் ஆட்டை அவன் மேய்ச்சிக்கிட்டு இருக்கையில் அந்த துஷ்ட மிருகங்கள் வருது. துஷ்ட மிருகங்கள் வந்து அந்த எல்லா ஆட்டையும் கூட பிடிக்கல, ஒரு ஆட்டை தான் பிடிச்சது. மீதி ஆடுகள் தப்பித்து விட்டுது. இப்போது உலக பிரகாரமாக நாம் என்ன நினைப்போம், சரி ஒரு ஆட்டோடையாவது போச்ச, மீதி ஆடுகளையாவது பத்திரமா கொண்டு போய் வீடிச்சப்போ, இல்லைன்னா நம்ம அப்பா நம்மளை திட்டுவார். ஏன்னா அவன் தன்னோட ஆடுகளை மேய்ச்சேன்னு கூட சொல்லலை, என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது தகப்பன்ற வீட்டில் ஒரு அடிமையை போல நேசிக்காத தகப்பனுக்கு பாசமில்லாத சகோதரர்கள் மத்தியில் தான் ஆதரவில்லாத தாயோட ஆதரவு கூட இல்லாத நிலைமையில தான் தாவீது இந்த ஆடுகளை மேய்ச்சி கொண்டு இருந்தார். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் என் கையில் ஒப்புவிக்கப்பட்ட ஆடுகளுக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 19 ஆடுகள் பாதுகாப்பான இடத்துக்கு போனால் கூட இவர் அந்த சிங்கம் பிடிச்சிட்டு போயிடுச்சு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது, நான் அதை தொடர்ந்து போய் பின்னாலே போய் அந்த சிங்கத்தை அடித்து கரடியை அடித்து அது வாயில் இருக்க ஆட்டை பிடுங்கிக்கிட்டு வரான். தன்னுடைய உயிரை பணைய வச்சு
ஒரு ஆட்டுக்காக தன்னுடைய உயிரையே பணையம் வச்சு அது என் மேல் பாய்ந்த போது, அப்போ அவனை கொல்ல அது தீர்மானிச்சு இவன் மேலே பாயுது, ஆட்டை விட்டுட்டு இவன் மேலே பாயுது, இவன் அடித்து கொல்லப்பட பாய்ந்தது. ஆனால் கூட அவன் பின்வாங்காமல் அந்த ஆட்டை போய் தப்பு வச்சு என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால் அதை பிடித்து அந்த ஆட்டை திரும்பவும் பத்திரமா மீட்டு கொண்டு வந்தான். அப்படி கொண்டு வந்ததை அவன் என்ன செய்கிறான், தாவீதுகிட்ட சொன்னான். ஸோ இது ஒரு பக்கம் அவனோட ஆண்டுடைய கிருபை இருந்தது, ஆண்டுடைய ஒத்தாசை இருந்துச்சு, பரிசுத்த அவனுடைய பலம் அவன் மேலே இருந்ததெல்லாம் உண்மை. ஆனால் இந்த வைராக்கியமும் ஆசையும் ஒரு ஆடுங்கிற ஒரு அற்பமாக அலட்சியமாக துச்சமாக எண்ணக்கூடிய ஒரு தன்மை அவன்கிட்ட இல்லை. ஒரு ஆடு ஆனாலும் ஒரு ஆத்துமாவானாலும் அது ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்குது போல தான். ஏன்னா ஆண்டு சொல்றாரு, ஒரு ஆத்துமாவும் கெட்டு போவது எனக்கு சித்தமில்லை, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் தேவனை அடையவும் நான் ஆசையாக இருக்கிறேன். அதனால தான் அவர் மனித ரூபத்தில் இருந்த நாட்களில் ஒரே ஒரு லேகியோன் பிசாசு பிடித்த ஒரே ஒரு மனிதனுக்காக காற்றையும் புயலையும் அதட்டி அந்த புயலுக்கு மத்தியில் படகுல வந்து அந்த மனிதனை மட்டும் விடுதலையாக்கிறதுக்காக அவ்வளோ போராட்டத்தையும் கடந்து வந்த தகப்பன். ஒரு சமாரியா ஸ்திரிக்காக தாகமடைந்தவரா இளைப்படைந்தவரா கிணற்றண்டையில் உட்கார்ந்து அவளோட சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்ட தகப்பன். இதை போல வேதத்தில் நம்ம நிறையா பார்க்கலாம். ஒரே ஒரு அந்த மந்திரி அப்போஸ்தலன் நடவடிக்கைகளில் பார்த்தோம்னா ஒரு மந்திரி அந்த வனாந்தரத்தில் போகும்போது பிலிப்புவை அனுப்பி அந்த மந்திரிக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக ஆண்டவர் நடத்தி கொண்டு போனார், ஆவியானவர் நடத்தி கொண்டு போனார். இந்த நாட்களில் நம்ம திரள் கூட்டத்தை மட்டும் பார்க்குறவங்களா இருக்கோமா? பெரிய பொறுப்புக்கு உண்மையாக உள்ளவங்களா நம்ம இருக்க நிறைய நேரம் தீர்மானிக்கிறோம். ஆனால் நம்ம கையில் கொடுக்கப்பட்ட சிறு பொறுப்பு மற்றவங்க பார்வையில் அது அற்பமாக குறைவாக ஒன்றுமில்லாததான் அந்த உலகத்தோட பார்வையில் காணப்படலாம். ஒருவேளை சிங்கமும் கரடியும் இவனை அடிக்க வந்து நிச்சயம் இவனுக்கு காயம் வந்திருக்கும், ரத்தம் வந்திருக்கும். அந்த சூழ்நிலையில் பார்த்த சில மற்ற மேய்ப்பர்கள் கூட சொல்லியிருப்பாங்க, தாவீது அந்த ஒரு ஆடு போனா போட்டும் விட்டுரு, நீ வந்துரு, உன்னை காப்பாத்திக்க வாவான்னு கூப்பிட்டுருக்கலாம். ஆனா தாவீது அந்த ஒரு ஆத்மா விட அந்த ஒரு ஆட்டை விட அவன் மனசு சம்மதிக்கலை. தொடர்ந்து போய் அதை நான் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஆத்துமா தேவனுக்கு வேணும், என் எஜமானுக்கு என் தகப்பனிடத்துல நான் என்னுடைய ஆடுகளை கொண்டு ஒப்பு கொடுக்கணும், அவர் என் கையில் தந்த பொறுப்பை நான் உண்மையாக செய்து முடிக்கணுங்க வாஞ்சையோட தாகத்தோட அவன் என்ன பண்ணானா அந்த ஆட்டை தொடர்ந்து போய் தப்பு வச்சான். அப்படி தப்பு வச்சதுனால அந்த பின்னாட்களில் பார்க்கும் ஆண்டவர் அந்த உண்மையை பார்த்தாரு. அவன் அந்த ஆடு மேய்க்கிறதுல ஆடுகளை பராமரிக்கிறதுல இருந்த உண்மை, ஆடுகளை பாதுகாக்கிறதுல இருந்த உண்மை, தன்னை நம்பி பொறுப்பை ஒப்படைச்சவங்களுக்கு அவன் காட்டின உண்மை எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்தாரு. பார்த்ததுனால தான் கரவலாடுகளின் பின்னே நடந்த அவனை ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா 2 சாமுவேல் 7:8 நம்ம வாசிச்சோன்னு சொன்னால் 2 சாமுவேலின் புத்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு பெரிய நாமத்தை ஒத்த நாமத்தை நான் உனக்கு உண்டாக்குனேன்னு சொல்றாரு. பாருங்க, யாரால் அறியப்படாமல் இருந்த சொந்த குடும்பத்தாரால் அசட்டை பண்ணப்பட்டிருந்த தாவீதை ஆண்டவர் ஆட்டு மந்தையின் பின்னாலிருந்து எடுத்து இஸ்ரவேல் ஜனத்துக்கு அதிபதியாக்கி இஸ்ரவேலுக்கு மேய்ப்பனும் கண்மலையும் ஆக்கினார் அப்படின்னு சொல்லி சங்கீதத்தில் நம்ம பார்க்கோம். அவரை மேய்ப்பனும் கண்மலையும் ஆக்கி அவர் பேரில் இன்னைக்கு சிட்டி ஆஃப் டேவிட்னு சொல்லி ஒரு நகரத்தையே உண்டு பண்ணி இந்த நாளில் தாவீது வடிவமைத்த கொடி இஸ்ரவேல் தேசத்தில் பறக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் தாவீதை பெரிய தாவீதை குறித்து பார்த்தோன்னு சொன்னால் முதலாவது அந்த 100 பேருக்கு அதிபதியாக சவுல் வைப்பார், பிறகு இன்னும் கொஞ்சம் பேருக்கு அதிபதியாக வைப்பார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விருத்தியாக்கி அப்புறம் அவன் ஒரு கோத்திரத்துக்கு தலைவனாக கொஞ்சம் கூட்டத்துக்கு ஒரு சின்ன கூட்டத்துக்கு ஆண்டு தலைவனாக்குனார். அவனை பயிற்சி அளித்து 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 ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் அவன் உண்மையாக இருக்க 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 ஆண்டவர் திரும்ப என்ன பண்ணார்னா 12 கோத்திரத்துக்கு அவனை தலைவனாக்கி இஸ்ரவேலுக்கு மேய்ப்பனாக்கி இந்த நாட்களில் நம்ம எல்லாரும் தியானிக்கக்கூடிய ஒரு சாட்சியாக்கி
பெருசாக்கி அவனை கொஞ்சம் பொறுப்பில் உண்மையாக இருந்தவனை பெரிய பொறுப்பை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அன்பானவர்களை, நாமும் கூட இந்த நாட்களில் கடவுள் நமக்கு தந்த கொஞ்சம் பொறுப்பு, ஒருவேளை ஆலயத்தில் கோயில் குட்டியாராக இருக்கலாம், அதில் உண்மையாக இருந்தவங்களை, ஒருவேளை ஏலி தீர்க்கதரிசிக்கு முன்பாக சின்ன பொறுப்பில் இருந்த சின்ன சாமுவேலை ஆண்டவர் அந்த தேசத்துக்கே தீர்க்கதரிசியாக்கி அழகு பார்த்தாரு. அது போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சின்ன பொறுப்பாக இருந்தாலும் சரி, மற்றவங்க பார்க்கும்போது அது நமக்கு சாதாரண வேலையாக தெரியலாம். ஆனால் அந்த வேலையில் நம்ம உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் இன்னும் கூடுதல் கிருபைகளை நமக்கு தராரு, கூடுதல் அபிஷேகத்தை தராரு, நம்ம நம்பி கூடுதல் பொறுப்புகளை ஒப்பு கொடுக்காரு. ஆனால் நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக இருப்போம், அநேகத்தின் மேலே நம்ம அதிகாரியாக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. தாவீதை மேன்மைப்படுத்தின தகப்பன் நம்மை என்ன செய்வார், இன்னும் அதிகமாக மேன்மைப்படுத்துவார். ஒரு சின்ன ஒரு கதை நான் வாசித்தேன், அதை சொல்கிறேன். ஒரு தம்பி ஒரு என்ஜினியரிங் முடிச்சிருந்தாராம். அவர் ஒரு சிவில் என்ஜினியர். ஒரு இன்டர்வியூக்காக போகிறாரு. ஒரு பெரிய கம்பெனிக்கு, பில்டிங்லாம் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டுற கம்பெனிக்கு அவர் ஒரு வேலைக்காக இன்டர்வியூக்காக போகிறாரு. அப்போ அங்கே நிறைய பேர் போயிருந்தாங்க. போயிருந்த இடத்துல அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், போனோடனே இன்டர்வியூவில் சில கேள்விகளை கேட்டுட்டு, சரி இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சின்ன வேலை தரேன், அந்த வேலையை செய்யுங்க, அதை பொறுத்து நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், உங்களோட சேலரி என்ன, உங்களோட திறமைக்கு தக்க நான் வேலை தரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேலை அப்பாயின்மெண்ட் போட்டுட்டேன், ஆனால் அது பின்னால் உங்களுக்கு உங்களுடைய சேலரி எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிவிட்டு நீங்கள் இன்றைக்கி போய் இந்த வேலையை பார்க்கலான்னு சொன்னோன்னே அவரோட பிஏயை கூப்பிட்டு இவங்களுக்கு வேலை கொடுப்பான்னு சொல்லியாச்சு. அப்போ எல்லாருமே சிவில் இன்ஜினியர்ஸு கூட்டிகிட்டு போய் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த பக்கம் கிடக்கிற சல்லியை எடுத்து, ஒரு பக்கத்தில் கிடக்கிற சல்லியை எடுத்து இன்னொரு பக்கத்தில் கொண்டு சேர்க்க சொன்னார். அப்போ எல்லாரோட முகமும் மாறிடுச்சு. ஐயோ, நமக்கு ஒரு ஆஃபீஸர் மாதிரி வேலை தருவாங்க, நம்ம ஒரு என்ஜினியராக வந்திருக்கோம், நம்மளை இந்த வேலை செய்ய சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முகத்தை சரின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. கொஞ்சம் பேர் என்ன செஞ்சிட்டாங்க, அமைதியாக 2 சட்டி கல்லை கொண்டு அந்த பக்கம் போட்டுட்டு அந்த பக்கம் வாசல் வழியாக வெளியே போயிட்டாங்க. மீதி கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பக்கத்தில் இருந்ததை அந்த ஆஃபீஸர் சொன்ன இன்னொரு இடத்துல கொண்டு போட்டுட்டாங்க. போட்டு எல்லாம் முடிச்சாச்சு, ரொம்ப டயர்டாயிட்டாங்க. அந்த சூழ்நிலையிலையும் வீட்டுக்கு போயாச்சு. மறுநாள் 2 பேர் தான் வந்திருந்தாங்க. அந்த 2 பேரையும் திரும்ப என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், என்னப்பா உங்கள் கூட வந்தவங்களெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்டப்ப, தெரியல, அவங்கெல்லாம் ஏன் வரல அப்படின்னு தெரியலன்னும் போது இவங்க 2 பேர் மட்டும்தான் வந்திருந்தாங்க. திரும்பவும் அதே ஆஃபீஸரை கூப்பிட்டு இவங்களுக்கு இன்னைக்குரிய வேலையை கொடுப்பான்னு சொன்ன உடனே அந்த மேனேஜர் என்ன பண்ணாருன்னா, அன்னைக்குரிய வேலையை சொல்கிறாரு. நேற்று நீங்கள் தட்டின அந்த சளியை எடுத்து, நேற்று தட்டின இடத்துல எந்த இடத்துல அள்ளுனீங்களோ அந்த இடத்துல கொண்டு இன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சிடணும், நிறைச்சிடணும்னு சொன்ன உடனே 2 பேருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது அதில் ஒருத்தர் இது என்ன வேலை, நேற்றும் நம்மளை கல்லை தான் அள்ள சொன்னாங்க, இன்றைக்கும் அள்ள சொன்னாங்க, சரி நேற்று தான் அள்ளி போட்டோம்னா இன்றைக்கி திரும்ப முதல்ல கடந்த இடத்துல கொண்டு போட சொல்லுதாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன்ட்ட புலம்பிட்டு, இந்த கம்பெனியில் வேலை பார்க்க வேண்டாம், நான் வேறு இடத்துல வேலை பார்த்துக்கிடுவேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போயிட்டான். ஆனால் இந்த தம்பி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தம்பி மட்டும் சரி இன்றைக்கும் நம்ம கீழ்ப்படிஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சல்லியை எடுத்து அதே எஜமான் என்ன சொன்னாரோ அதே வேலையை, அவரோட ஓனர் சொன்ன வேலையை செய்து முடித்தார். செய்து முடிச்சுட்டு சாயங்காலமாக நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். மறுநாளும் அந்த இடத்துக்கு போகிறாரு. மறுநாள் இவர் மட்டும்தான் கடந்து போகிறாரு. கடந்து போன உடனே அங்கே உள்ள மேனேஜர் கேட்காரு, என்ன தம்பி நேற்று உன்னோட வந்த தம்பி எங்கன்னொன்னே, இல்லை நேற்று அவர் வீட்டுக்கு போனவர் திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னையா வேலை அப்படின்னு கேட்கும்போது அந்த தம்பியை கூப்பிட்டு சொல்கிறாரு, இன்றைக்கும் இந்த கல்லை எடுத்து நீ அந்த இடத்துல கொண்டு சேர்த்துரு அப்படின்னு சொல்லி 3ஆவதாக ஒரு இடத்த காட்டுதாரு. அன்னைக்கும் அந்த தம்பி பொறுமையாக என்ன செஞ்சாங்க, அந்த கல்லெல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் சொன்ன இடத்துல சரியாக செஞ்சு முடித்தாங்க. அப்போ சாயங்காலம் நீ முடிச்சுட்டு எங்களோட ஓனரை பாருன்னு அந்த மேனேஜர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ ஓனரை பார்க்க இந்த தம்பி போனாங்க. அப்போ ஓனர் இந்த தம்பியை தட்டி கொடுத்து, தம்பி உன் பொறுமையையும் உன் உண்மையையும் உனக்குள்ளே இருக்கிற வேலை செய்யணும்னு இருக்கிற ஆசையையும்
நீ கொடுக்கப்பட்ட பொறுப்பை எப்படி சரியாக முறுமுறுப்பு இல்லாமல் செய்கிறங்கிறதையும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த 3 நாளும் இது ஒரு நேர்முக தேர்வு மாதிரி தான் நான் வச்சுருந்தேன். ஒருவேளை மற்ற தேர்வில் பாஸ் ஆனவங்க இந்த தேர்வில், இந்த செய்முறை தேர்வில் அவங்க என்ன செய்யலை, பாஸ் ஆகலை. ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, பாஸ் ஆகிட்ட. உனக்கு நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல அது நல்ல போஸ்ட் தாரேன்னு சொல்லி அந்த மேனேஜருக்கு கீழே அசிஸ்டண்ட் மேனேஜர் போஸ்ட்டை கொடுத்து இந்த மகனை கௌரவிச்சார். தொடர்ந்து அந்த அந்த தம்பி நாளுக்கு நாள் உயர்ந்து தன்னுடைய வேலையில் உண்மையாக இருந்து பெரிய அவரே சொந்தமாக ஒரு கம்பெனியை நடத்தக்கூடிய அளவுக்கு உயர்வை பெற்றுக்கொண்டார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட. ஒரு சில நேரங்களில் கடவுள் நம்முடைய பயன்படுத்துகிற வேதம் நம்முடைய புத்திக்கு எட்டாததாக இருக்கும். ஆனாலும் பொறுமையாக நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த சின்ன பொறுப்பில் உண்மையாக உத்தமமாக இருக்கும்போது ஆண்டவர் பெரிய பொறுப்புக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாருங்கிற உணர்வோடு கூட அந்த சின்ன பொறுப்பையும் நம்ம உண்மையை உத்தமமாக செய்வோம். கர்த்தர் கூடுதலான பொறுப்புகளை தந்து தாவீதை ஆசீர்வதித்தது போல நம்மையும் ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நாளுக்கு நாள் நான் விருத்தியாவே, நாதரேசுவால் திருப்தியாவே. நாளுக்கு நாள் நான் விருத்தியாவே, நாதரேசுவால் திருப்தியாவே. அவரே என்னை தெரிந்து கொண்டா, தமதாவினால் அபிஷேகித்தா. அவரே என்னை தெரிந்து கொண்டா, தமதாவினால் அபிஷேகித்தார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், பெரிய காரியங்கள் செய்வே, மேன்மேலும் பலப்பட்டிடுவே. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். இயேசுப்பா, தாவீதை போல நாங்களும் நாளுக்கு நாள் விருத்தியாக கொஞ்சம் ஆண்டவரே பொறுப்பில் நாங்கள் உண்மையாக இருக்க தேவையான எல்லா வித கிருபைகளையும் தாங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.